அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே கிளாசிக்கல் கம்ப்யூட்டர். நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டரில் எப்படி போயிட்டு பூந்து விளையாடுது, ஐபிஎம் குவாண்டம் கம்ப்யூட்டரில் எப்படி பூந்து விளையாடுது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். ஸோ இதில் கூகுளில் ஐபிஎம் குவாண்டம் கம்ப்யூட்டர் லாகின் அடிங்க. ஸோ லாகின் ஐபிஎம் குவாண்டம் கம்ப்யூட்டர்னு வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே குவாண்டம் கம்ப்யூட்டரில் லாகின் ஆனால் இதை மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லாட்டா அது லாகினுக்கு சில ப்ராசஸ் நடக்கும். உங்களுடைய நேமு அந்த மாதிரி பண்ணணும், அல்லது கூகுள் மூலமாக லாகின் பண்ணலாம். இப்போ இதில் கீழே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஐபிஎம் குவாண்டம் கம்போசர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரீசெண்டாக நீங்கள் எந்த சர்க்கியூட்டு போட்டிருக்கீங்களோ அந்த சர்க்கியூட் இருக்கும். இப்போ நான் 2 குவாண்டம் ரெஜிஸ்டர், Q0ங்கிறது ஒரு குவாண்டம் ரெஜிஸ்டர் அண்ட் Q1ங்கிறது ஒரு குவாண்டம் ரெஜிஸ்டர். அது என்ன, அதில் என்ன ஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணதுக்கு ஒரு மெஷர்மெண்ட். அது மெஷர் பண்ணோன்னே இங்கே ஒரு கிளாசிக்கல் ரெஜிஸ்டரில் போய் சேவ் ஆகுது. ஸோ அந்த 0ங்கிற அந்த லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே 0th டிஜிட் கிளாசிக்கல் ரெஜிஸ்டரில் உள்ள 0th டிஜிட் இந்த லாஸ்ட்டில் உள்ளது. இது குவாண்டம் ரெஜிஸ்டரில் உள்ள Q1ங்கிறது இது. இதை மெஷர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன வரும் அப்படின்னா 0ன்னு வரும். இதில் இருந்து வரக்கூடிய ரெண்டுமே 0ங்கிற குவாண்டம் கியூபிட். ரெண்டுக்கும் ஆர்டினரி கிளாசிக்கல் பிட்டுக்கும் கியூபிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது போக போக நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. இதுக்கு உள்ள ப்ரோக்ராம் காசம்ங்கிற ப்ரோக்ராம் என்ன இருக்குங்கிறது இந்த இருக்குது. இதில் Q ரெஜிஸ்டர் Q2. ஸோ குவாண்டம் ரெஜிஸ்டர் 2 இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. ஸோ Q ரெஜிஸ்டர் Q2ன்னு கொடுத்தா 2 ரெஜிஸ்டர் வரும். இதில் 3ன்னு கொடுத்தோம்னா 3 ரெஜிஸ்டர் வரப்போகுது. இன்னொரு ரெஜிஸ்டர் வேணும்னா இங்கே கூட கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் வரும். இதை ஆட் பண்ணாலும் இன்னொரு கியூபிட்டு ஆட் ஆகும். கிளாசிக்கல் ரெஜிஸ்டர் 2 இருக்குது. ஸோ கிளாசிக்கல் மெஷர் பண்ணுறது 2 ரெஜிஸ்டர். Q1 மெஷர் பண்ணோம்னா அது C1ன்னு வரும். Q0 மெஷர் பண்ணால் C0. ஸோ இதுதான் இனிஷியலாக. போக போக ஓரளவு புரியும். முதல்ல இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும்னா அதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்து போகணும். நம்ம டைரெக்டாகவே எப்படி ஐபிஎம் குவாண்டம் கம்ப்யூட்டரில் லேர்ன் பண்ணிக்கிட்டது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இப்போ இதில் கேட்ஸ் இருக்குது. இந்த இருக்குது, இந்த 2வது கேட்டு எக்ஸ் கேட்டுன்னு சொல்கிறது. பவுலிஸ் எக்ஸ் கேட்டு, அல்லது இது பேர் நாட் கேட். நம்ம ஆர்டினரியாக நாட் கேட் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான். இப்போ இந்த நாட் கேட்டை எடுத்து இங்கே இந்த இதில் வைக்கிறேன் பாருங்கள். அப்போ இங்கே உள்ள இந்த 0ங்கிறது 1ஆ மாறும். இதில் ஏற்கனவே 0ங்கிற கியூபிட் தான் வந்துருக்கிட்டு. நாட் கேட் என்ன பண்ணோம்னா அதை 1ன்னு மாற்றும். இதை பாருங்கள், இங்கே இருந்தது இப்போ இங்கே வந்துட்டு. ஸோ இந்த நாட் கேட் என்ன பண்ணுதுன்னா இங்கே 0ன்னு வரக்கூடிய அந்த கியூபிட்டை 1ங்கிற ஸ்டேட்டுக்கு மாற்றுது. நம்ம மெஷர் பண்ணுறப்ப அங்கே 1ன்னு ஆகுது. ஸோ இந்த டிஜிட்டு 1ன்னு ஆகுது. 0ன்னு இருந்தது, 1ன்னு ஆக்கியிருக்கிறேன். இப்போ 1 ஆக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த நாட் கேட்டு மேலே போடக்கூடாது, கீழே போடணும். ஸோ லெட் மீ எரேஸ் திஸ் ஒன். இந்த நாட் கேட் எடுத்து இதில் வைக்கிறேன். ஸோ இப்போ 1 நமக்கு வந்துட்டு. ஸோ எனக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா 1 வர விரும்புகிறேன். 1 வர விரும்பணும்னா இங்கேயும் ஒரு நாட்டு, இங்கேயும் ஒரு நாட்டு. ஆக்சுவலாக இங்கே 0 தான் இருக்குது, அதனால் நம்மளுக்கு இங்கே 0 காமிக்குது. இது 0வாக இருந்தது, நாட் கேட்டு 1 ஆக்கி இருக்குது, அதனால் இங்கே 1 இருக்குது இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டில். ஸோ ரெண்டுமே 1னா இன்னொரு நாட் கேட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு நாட் கேட்டை எடுத்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே 1 1 ஆயிடும்.
ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பண்ணது என்னென்னா நாட் கேட், அதாவது எக்ஸ் கேட்டுங்கிறது என்னென்னா 0ங்கிற கியூபிட்டை 1ங்கிற ஸ்டேட்டுக்கு மாற்றுது. 1ன்னு இருந்ததுன்னா 0ன்னு மாற்றும். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் 0 இந்த இடத்துல 0ன்னு வந்துச்சு. இது அப்புறம் இங்கே போனோன்னே 1ங்கிற கியூபிட்டாக மாறுது. அதை மெஷர் பண்ணியிருக்கிறோம். ஸோ 1ன்னு வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல 1ன்னு இருக்குது. இன்னொன்று நாட்டு போட்டோம்னா 0ன்னு ஆகிடும். ஸோ இன்னொரு நாட்டை எடுத்து கொண்டாந்து இங்கே வைக்கிறேன். 0ன்னு ஆகிட்டு. ஸோ இந்த நாட் கேட்டு 0வை 1ஆகவும் 1 0ஆகவும் மாற்றுது. இந்த எக்ஸுங்கிற கேட்டு இது பேர். அடுத்தது இன்னொரு கேட்டு நம்ம என்னங்கிறத ஸ்டடி பண்ணலாம். ஸோ இப்போ இனிஷியலாக இங்கே 0 கியூபிட்டு இதுலேயும் 0 தான் வருது. இப்போ இங்கே ஒரு ஹடமால் கேட்டுன்றது, இதை எடுத்து கொண்டாந்து இங்கே வைக்கிறேன். இந்த ஹடமால் கேட்டு என்ன பண்ணுதுங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். இது என்ன செய்யுது, பாதி 0வாகவும் பாதி ப்ராபபிலிட்டி 1ஆ இருக்கும் மாதிரி கொடுக்குது. ஸோ இந்த சைடில் 0ங்கிற ஸ்டேட்டு தான் உள்ளார வந்துச்சு. அது ஹடமால் கேட்டை கடந்து போகிறப்ப பாதி 0வாகவும் பாதி 1ஆகவும் மாறிடுது. இதில் ஆல்ரெடி 0 தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது வந்து 0 தான். 0th இருக்குது பாருங்கள், அதுதான் பாதி 0 பாதி 1ன்னு ஆயிடுது. இப்போ இது எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வேணால் நான் எடுத்துகிட்டு பார்க்குறேன். இதில் கியூ ரெஜிஸ்டர் 2 இருந்தது, 1ன்னு ஆக்கினா கூட போதும். ஸோ இந்த அல்லது இதை டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, மெஷர்மெண்ட்டும் சேர்ந்து எடுக்கணும். ஓகே, ஸோ கியூ ரெஜிஸ்டர் 1 தான், மெஷர்மெண்ட்டும் 1 தான். அந்த மெஷர்மெண்ட்டையும் சேர்த்து எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு கியூபிட் ஒரே ஒரு ரெஜிஸ்டர் தான் இருக்குது. இதில் 0 வந்துச்சுன்னா இது பாதி 50 0ன்னு இருக்கிறத இப்போ இதில் உள்ள C2லேயே 1 ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே 1 தான். ஒரு கிளாசிக்கல் ரெஜிஸ்டர், ஓகே. இப்போ பாருங்கள், சிங்கிள் டிஜிட் தான். ஸோ ஒரே ஒரு குவாண்டம் ரெஜிஸ்டர், ஒரு கிளாசிக்கல் ரெஜிஸ்டர். இந்த குவாண்டம் ரெஜிஸ்டரில் என்ன வருதோ அது மெஷர் பண்ண போகுது. இப்போ சப்போஸ் இது இல்லைன்னா இதில் 0ன்னு வருது. அந்த 0ன்னு வர்றதை இது 0ன்னு மெஷர் பண்ணியிருக்கு. ஸோ சிம்பிளாக போகிறப்ப இந்த நாட் கேட்டு சிங்கிளாக நம்ம போடுறப்ப என்ன ஆகுது, 0வை அது 1ன்னு இருக்குது. இன்னொரு நாட் கேட் போட்டால் என்ன ஆகுது, 0 1ன்னு ஆக்கிட்டு 1 பன்னெண்டு 0ன்னு ஆகிட்டு. இதெல்லாம் ஏற்கனவே 2 கேட்டில் சொன்னது. ரெண்டு கியூபிட் 2 ரெஜிஸ்டர் வச்சு சொன்னேன். இப்போ சிங்கிள் ரெஜிஸ்டர் வச்சு சிம்பிளாக இருக்கணுக்காக சொல்கிறேன். ஸோ ஹடமால் கேட்டு என்ன பண்ணுது, 0வை பாதி 0வாகவும் பாதி 1ன்னு மாற்றுது. 50%. நீங்கள் பார்த்தீங்கன்னா 50%. ஓகே, ஸோ ஹடமால் கேட்டு என்ன பண்ணுது, இன்னொரு தடவை ஹடமால் கேட்டு போட்டாலும் அதே தான். பாதி 0 பாதி 1ன்னு வந்தத வெறும் 0ன்னு மாறுது. இது என்ன செய்யுது அப்படிங்கிறத இன் டீட்டெயிலாக நம்ம பிறகு அந்த மேட்ரிக்ஸ் எழுதி பார்த்தா தான் நமக்கு கிளியர் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுதுங்கிறத இன் டீட்டெயிலாக பிறகு பார்க்கலாம். 2 ஹடாமாண்டல் இல்லாமல் ஒரு ஹடாமால்ட்டு வந்து 0வையும் 1 பாதி பாதி வச்சுருக்குது. அப்புறம் வந்து இதில் நாட் கேட்டு போட்டோம்னா என்ன செய்யுது, 1 0 பாதி பாதி ஆகுது. ஸோ சேம் தான். இப்போ இன்னொரு ரெஜிஸ்டர் நமக்கு வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டோம்னா இன்னொரு ரெஜிஸ்டர் வரும். அதே மாதிரி கிளாசிக்கல் ரெஜிஸ்டர் 2 வேணும்னா இதில் கிளிக் பண்ணி ஒரு ப்ளஸ் போடணும். ஸோ 2 கிளாசிக்கல் ரெஜிஸ்டர் வருது. ஸோ இதையும் மெஷர் பண்ணணும் அப்படின்னா
இங்கேருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே கொண்டாந்து வைக்கிறோம். அவ்வளோதான். இதான் இனிஷியலாக நம்ம இருந்த பொசிஷன். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய விரும்புகிறோம். இந்த ஹடமால்டு கேட்டுனா என்ன செய்யுது, நாட் கேட்டு என்ன செய்யணும்னு பார்த்தோம். அடுத்தது சி நாட், அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த சி நாட்டுக்கு கண்டிப்பாக 2 ரெஜிஸ்டர் மினிமம் தேவை. ஸோ சி நாட்டு இங்கே வச்சுக்கிறோம். இந்த சி நாட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா, இது இந்த மேலே இருக்குதே, இந்த டாட் இருக்குதே, அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ப்ளஸ்ன்னு இருக்குதே, அது வந்து இங்கே 0வாக இருந்தால் 1ஆ மாற்ற போகிறது, 1ஆ இருந்தால் 0வாக மாற்ற போகிறது. எப்போ மாற்றும்னா, இந்த இடத்துல 1 வந்தால் தான் மாற்றும். இந்த கண்ட்ரோல் பிட் இருக்க, அது 1ன்னு இருந்தால் தான் இதை மாற்றும். இது ஏற்கனவே இப்போ 0வாக இருக்குது, இதுவும் 0வாக இருக்குது. அப்போ மேலே உள்ள 0வாக இருந்ததுன்னா இது ஒர்க் ஆகாது, இது அப்படியே விட்டுரும். ஸோ இதுவும் 0ஆகும், இதுவும் 0ஆகும். ஸோ 0 0ன்னு இருக்கு. ஸோ இந்த 0வை 1 ஆக்கி விட்டோம்னா இது ஒர்க் பண்ணும். ஏன்னா இந்த ட்ரிகர் பண்ணக்கூடியது 1 ஆயிடுச்சுன்னா இது தன்னுடைய வேலையை செய்யும். நாட் கேட்டுனா என்ன செய்யும், ஏற்கனவே இங்கே 0 இருக்குது, 1ன்னு மாற்றும். ஸோ இங்கே ஒரு நாட் கேட்டை கொண்டாந்து போட்டோம்னா இங்கே ஒரு நாட் கேட் போடுறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது இந்த இடத்துல 0ன்னு இருந்துச்சு, அதை வந்து இது 1ன்னு மாற்று. 1ன்னு மாற்றுதுன்னா இந்த சி நாட்டை இது வந்து இயங்க வைக்கிறது. 1ன்னு இது இருக்கிறப்ப இது ட்ரிகர் பண்ணி இது இந்த வேலையை செய்கிறது. இது என்ன செய்யுதுன்னா இங்கே ஏற்கனவே இருக்கிற 0வை இது 1ன்னு மாற்றுது. ஸோ 1 1ன்னு ஆகிருக்குது. இது நாட் கேட்னால் வரக்கூடிய 1, இது இந்த சி நாட்னால் வரக்கூடிய 1. ஸோ இது மாதிரி சி நாட் கேட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த சி நாட் கேட்டு ஒர்க் ஆகாது. என்ன காரணம்னா இங்கே ட்ரிகரிங் வந்து 0 தான் வருது, இதுவும் 0 தான் இருக்குது. அப்போ ஆசிட்டி 0 0ன்னு வருது. இங்கே ஒரு ஹடமால்டு கேட்டை முன்னாடி போட்டோன்னு வைங்களேன். ஹடமால்டு கேட்டு பாதி நேரம் 0ஆகும், பாதி நேரம் 1மா மாற்றுது. ஸோ இது 0வாக இருக்கிறப்ப இது இயங்காது. அப்போ இதுவும் 0ன்னு வந்துடும், இதுவும் 0ன்னு வந்துடும், 0 0ன்னு வந்துருக்கு. பாதி நேரம் இது என்ன ஆகுது, இது 1ன்னு விடுது. பாதி நேரம் இது 1ன்னு விடுறப்ப இது ஒர்க் பண்ணும். இது ஒர்க் பண்ணதுனால இங்கே 0ன்னு இருக்குது, 1 ஆகிடும். ஸோ இது 0 0 பாதி நேரம், 1 1 பாதி நேரத்துக்கு கொண்டாந்துருக்குறோம். இப்போ இங்கே ஒரு நாட் கேட் போடணும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, 0 1 1 0ன்னு மாற்றிருக்கோம். இது இல்லாத சமயத்தில் என்ன இருந்துச்சுன்னா, ஜீரோ 0 1 1, அதாவது இங்கேருந்து 0 வர்றப்ப இதுலேயும் 0 தான் ஆல்ரெடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ 0 0ன்னு வரும். இது பாதி நேரம் 1ன்னு இதில் வரும், பாதி நேரம் 1ன்னு வர்றப்ப இந்த 0வை இது மாற்றிடும், மாற்றி இதுவும் 1ன்னு வர வைக்கும். ஸோ 1 1ங்கிறது பாதி நேரத்தில் வருது. இதை எடுத்து வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 2வது இதில் உள்ளது இந்த டிஜிட், அதாவது திஸ் டிஜிட், செகண்ட் டிஜிட், இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட், இதுதான் 0th டிஜிட், ஃபர்ஸ்ட் டிஜிட், அது 0 1ன்னு இருக்கிறது மாறப்போகுது. ஸோ 0 1ன்னு மாறப்போகுது. ஸோ இந்த இதில் உள்ள ஹடமால்டு கேட்டில் உள்ள 1 0 தான் இது. ஆக இது என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கேருந்து வர்றப்ப ஒரு 0 வருது, இந்த சைடில் வர்றப்ப அது பாதி 0ஆகவும் பாதி 1ஆகவும் இருக்குது. பாதி டைம் 0, பாதி டைம் 1. இங்கேருந்து இது வர்றப்ப ஆல்ரெடி 0 இருக்குது, நாட் கேட்டு இங்கே 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ இங்கே 1 இருக்கிறப்ப இது என்ன செய்யுது, இது 1ஆ இருக்கிறப்ப, இது 1ஆ இருக்கிறப்ப இதை மாற்றுது, 0ன்னு மாற்றுது. இது 0ஆ இருக்கிறப்ப இந்த 1 அப்படியே அலோவ் பண்ணுது. அதான் 0ஆ இருக்கிறப்ப 1 அப்படியே அலோவ் பண்ணுது. இந்த இருக்குது 1ஆ இருக்கிறப்ப மாறும். ஓகே.
அடமாண்டு கேட்டு போடுறப்ப இது 0வை பாதி 0வாகவும் பாதி 1 ஆக்குது, இது பாதி 0 பாதி 1 ஆக்குது. ஸோ நமக்கு 0 ஒரு 25%, 0 1ல் ஒரு 25%, 1 0ல் 25%, 1 1ல் 25%. ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலாக ப்ராபபிளாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஹடமாண்டு கேட் என்ன பண்ணுதுன்னா 0 50%, 0 1ல் 50%. அதாவது இது இல்லை, இது நீங்கள் கன்சிடர் பண்ண கூட வேண்டாம். பாதி 50% வந்து 0வாகவும் 1ஆகவும் மாற்றுது. ஸோ இது இல்லைன்னாலும் கூட டெலீட் பண்ணிவிடுவோம். C2ல் கூட 1 மாற்றிடுவோம். ஸோ இந்த ஹடமாண்டு கேட் என்ன செய்யுது, ஒரே சிங்கிள் ரெஜிஸ்டரில் பாதி 50% 0வாகவும் 50% 1மா மாற்றுது. ஓகே. ஆனால் எனக்கு என்ன விருப்பம் அப்படின்னா இது 25%, இது 75% வரும். ஸோ 0 20 அல்லது இது 25%, இது 75% வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ 2 அடாமெண்ட் கேட்டு போட்டாலும் அதே தான் வருது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 0 ஃபுல்லாக வருது, அது ஏன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அடாமெண்ட் கேட்டை எடுத்துட்டு RYங்கிற ஒரு கேட்டு கொண்டாடும். அதுவும் 50% 50% தான் இருக்குது. இந்த RYங்கிற கேட்டு 5/2ங்கிறது அதை 5/3 அடிச்சு பார்ப்போங்க. 5/3 அடித்தோம்னா எப்படி 25 and 75 வருது. ஓகே, அது எப்படி வருது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கியூபிட்னா என்ன மேட்ரிக்ஸ் வடிவில் எழுதி பார்க்கணும். RX RY X எல்லாமே ஹடாமெண்ட் கேட்டு எல்லாமே எழுதி பார்த்தா தான் எல்லாமே புரியும். ஓகே.